பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம். இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488688260, 9443694183. அனுமதி இலவசம். நீங்க கான்சியஸா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதனோட எதிர்ப்பதம் சப்கான்சியஸ்ல போய் பதிஞ்சிரும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா கோபம் யாராவது படக்கூடாதுன்னு நினைச்சா உடனே அது சப்கான்சியஸ்ல பதிஞ்சிரும். அது அப்புறம் குக்கர் மாதிரி வெடிக்கும்லாம் அடிக்கடி நிறைய இதுல சொல்லி தேர்ந்தெடுத்தது அததான் நடக்கும். ஒரு சும்மா விளையாட்டா சொல்லணும்னா, நம்ம நாராயணர் கிட்ட அந்த ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் செல்வத்துக்குரியவங்க, ஒருத்தங்க எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்பா அவங்க கேட்டாங்களா, 2 பேருக்கு ஒரு போட்டி வந்தப்போ, யார் எங்களுதுல அழகு அப்படின்னு. இப்ப நம்ம யார் அழகுன்னு சொன்னா மாட்டிப்போம். யார் 2 ஒய்ஃப் உள்ளவங்களுக்கு தெரியும் கஷ்டகாலம். உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ வரும்போது அழகு ஸ்ரீதேவி, போகும்போது அழகு பூதேவி அப்படின்னு சொல்லிட்டாராம். அதிசயமே அசந்து போகும், நீ ஒரு அதிசயம். உலகத்துல எதை விட அதிசயம் நம்ம உடல் தான். ஆனா இந்த பௌதிக உடல்ல ஒரு தெய்வீக தன்மையும் கலந்து, அதனாலதான் உடலே கோயில், உள்ள இருக்கிற ஆன்மாதான் தெய்வம் அப்படிங்கிறாங்களா. தேகம் தேகின்னு கூட சொல்லுவாங்க. தேகமே ஆலயம், தேகின்றது ஆன்மா. அப்ப அது உள்ள கூட எப்படி ஒரு இன்டர் கனெக்டடா இருக்கு. நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு ஆபத்துனா உடனே கை உடனே தாங்க தான் போகும், அது இயல்பு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட லாஜிக் மைண்ட் எல்லாம். நம்மளோட இயல்பு என்னன்னா அதை தாங்க தான் போகும். அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது நம்மளோட ஆரோக்கியம் அதிகமா இருக்கும். நம்ம அந்த உடலை நேசிக்கிறத உடலும் புரிஞ்சுக்கொள்ளும். ஏன்னா நம்ம சாட்சி பாவந்தத்துல தான் நேசிக்க போறோம். உடல் அப்படி ஏன் உடல்னு நம்ம நேசிக்க போறது இல்லை. அந்த உடல் தன்மை, இறைத்தன்மையை நேசிக்கும் போது அது தன் நோய்கள்ல இருந்து விலகி ஆரோக்கியம் பெறும். இனிய நண்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நமக்கு இந்த ஆன்ம பாடங்கள் அப்படின்ற ஒரு தொகுப்புல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். அந்த புத்தகத்துல 22 ஆன்ம பாடங்கள் இருந்தது. இன்னைக்கு நம்ம கடைசி 4 ஆன்ம பாடங்களை பார்க்க போறோம். நீங்க கான்சியஸா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதனோட எதிர்ப்பதம் சப்கான்சியஸ்ல போய் பதிஞ்சிரும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா கோபம் யாராவது படக்கூடாதுன்னு நினைச்சா உடனே அது சப்கான்சியஸ்ல பதிஞ்சிரும். அது அப்புறம் குக்கர் மாதிரி வெடிக்கும்லாம் அடிக்கடி நிறைய இதுல சொல்லியிருப்பாங்க செஷன்ல. அதுக்கு ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவாரு, கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது கூடியாவது போராடிடலாம், இது கண்ணுக்கு தெரியறது, உனக்கு அந்த உணர்வு நிலையை உணர முடியும். ஆனா சப்கான்சியஸ் போயிட்டா அது கண்ணுக்கு தெரியாதது, அது மிகவும் டேஞ்சரஸ் ஆகும். ஏன்னா அது உனக்கு தெரியாத நிலைக்கு போயிடுது. அப்ப சப்கான்சியஸ்க்கு நீங்க அனுப்புறத விட்டுடுங்க. அதனாலதான் அதை வெளியேற்றிருங்க, எமோஷன்ஸ வச்சிருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல அந்த உணர்வு நிலையில என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் நமக்கு தோணும் இதெல்லாம் வந்த பிறகு, இனிமே நம்ம எப்பயும் அமைதியா தான் இருக்கணும், இனிமே நம்ம சத்தமே போடக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி நிறைய எடுப்போம். ஏன்னா வந்த புதுசுல ஒரே ஆர்வம் தானே. அப்படி நம்ம எடுக்கும் போது நம்ம எப்பெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கான்சியஸ்ல வச்சீங்கன்னா, கோபப்படுங்கிறது சப்கான்சியஸ்ல கண்டிப்பா பதிஞ்சிருமா. நம்ம நினைப்போம் நம்ம கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சோம், இவங்க யாரோ நம்மளை தூண்டி விட்டாங்க பாருங்க எப்படி கோவம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளே திருப்பி நம்ம வருத்தப்படுற நிலை இருக்கும். அந்த கோவப்படுற தருணத்துக்கு முன்னாடி சில பேர் உணர்றாங்க, ஆனா கோவப்பட்ட பிறகு உடனே சில பேர் உணர்வாங்க. ஆனா உள்ள பொங்கி வரதை நம்மளால உணர முடியும். அப்ப அதனாலதான் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறத நம்ம எந்த நிலையும் தேர்ந்தெடுக்காதீங்க. தேர்ந்தெடுத்தது அததான் நடக்கும். ஒரு சும்மா விளையாட்டா சொல்லணும்னா, நம்ம நாராயணர் கிட்ட அந்த ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் செல்வத்துக்குரியவங்க, ஒருத்தங்க எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்பா அவங்க கேட்டாங்களா, 2 பேருக்கு ஒரு போட்டி வந்தப்போ, யார் எங்களுதுல அழகு அப்படின்னு. இப்ப நம்ம யார் அழகுன்னு சொன்னா மாட்டிப்போம். யார் 2 ஒய்ஃப் உள்ளவங்களுக்கு தெரியும் கஷ்டகாலம். உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ வரும்போது அழகு ஸ்ரீதேவி, போகும்போது அழகு பூதேவி அப்படின்னு சொல்லிட்டாராம்.
அங்கேயும் அவர் தேர்ந்தெடுக்கிற நிலைய பார்த்தீங்களா? கடவுள் கூட எப்படி அழகா தப்பிக்கிறாருன்னு. நம்ம பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா, சூனியத்துல இருந்து தான் உருவாகுச்சுன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹோல், ஆழமறியா சூனியம். மிருதாது கூட சொல்லுவாரு, கடைசி எட்டு வரைக்கும் நீ போயிரலாம். அந்த ஆழமறியா அந்த என்ன சொல்றது, இருட்டு பள்ளத்துல விழறதுக்கு மிகப்பெரிய உனக்கு ஒரு தைரியமும், துணிச்சலும், ஆற்றலும் தேவைப்படும். மத்த டிராவலை விட அந்த கடைசி ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு இது வந்து பிளாக் ஹோல் மாதிரி எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னே தெரியாத அந்த சூனியத்துல இது வந்துதான் நம்ம முழுமையானதுன்றோம். அது கூட பாருங்க எப்படி இருமைத்தன்மைன்னு. இப்ப நம்ம முடிஞ்சு முழுமைக்கு போறோமா, சூனியத்துக்கு போறோமா, அங்கேயும் நம்ம தேர்ந்தெடுத்தல வைக்கிறோம். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது? ஏதோ ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா தேர்ந்தெடுத்தல் வந்துதானே ஆகுது. அதுக்குதான் இந்த சாட்சி பாவம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னொருத்தவங்க கல்யாணத்துக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷமா கிளம்புறோம். பொறுமையா ட்ரெஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி அங்க சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டா சாப்பிடுவோம். நல்லா எல்லார்ட்டையும் அரட்டை அடிக்கிறது, அங்க கொடுக்குற ஏதோ இதை வாங்கிட்டு வர்றது, ஒரு கமெண்ட் அடிக்கிறது, ஒரு ஜாலியா நம்ம வெளியில வரோம். அதே நம்ம சொந்த கல்யாணம் இருந்தா, நம்ம நம்ம வீட்டு கல்யாணமா இருந்தா என்ன சாப்பிடுற உணர்வு கூட இருக்காது. அப்ப எந்த தேர்ந்தெடுத்தலையும் நம்ம பந்தப்படும் போது அங்க நம்ம அதனோட அழகை ரசிக்கிறதா நம்ம இழக்கிறோம். அதனால முதல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தேர்ந்தெடுத்தல் இருக்க வேண்டாம். முதல்ல அது நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக தான். அடுத்தவங்களை காப்பாத்துறது அடுத்தது. அப்ப அந்த தேர்ந்தெடுத்தல் இல்லாத நிலைதான் அந்த எது வந்தாலும் நம்மள அதை ரசிக்க வைக்கும். உங்கள் உடலை நேசியுங்கள், அதிசயமே அசந்து போகும், நீ ஒரு அதிசயம். உலகத்துல எதை விட அதிசயம் நம்ம உடல் தான். ஆனா இந்த பௌதிக உடல்ல ஒரு தெய்வீக தன்மையும் கலந்துரு. அதனாலதான் உடலே கோயில், உள்ள இருக்கிற ஆன்மாதான் தெய்வம் அப்படிங்கிறாங்களா. தேகம் தேகின்னு கூட சொல்லுவாங்க. தேகமே ஆலயம், தேகின்றது ஆன்மா. அது வாழ தகுதியானதா தானே உடல் இருந்தா அது வந்திருக்கும். அப்ப அந்த உடலை நம்ம எப்படி வந்து போற்றணும்? ஒரு கடவுளோட புனிதமான படைப்பு அது. தூய்மையற்றது, சகிச்சுக்கிட்டு நான் வாழறேன் இந்த உடலோட அப்படின்ற எண்ணங்கள் அதுக்கு ஒரு நோயத்தான் உண்டாக்குமா. ஆன்மாவோட ஒரு புனித போர்வைங்கிறாங்க. ஒரு ஆன்மா உள்ள வச்சு அது போத்திருக்க போர்வை, அது ஒரு புனிதமான போர்வை. சில மதங்கள்ல சில இதுல கூட சொல்லுவாங்க, உடலை வந்து ஒரு அவமானமா பேசுற சில பாடல்கள் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பட்டினத்தார் பாடல்கள், இந்த சித்தர் பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சில பாடல்கள் அப்படிதான் உடலை வந்து ரொம்ப ஒரு கீழே இறக்கி சொல்லும். ஆனா அதனோட மொத்த முடிவுல பாத்தீங்கன்னா அவங்க அதை உணர்ந்திருப்பாங்கன்றது அந்த பாடல்ல தெரிஞ்சிடும். உடல் இருக்கு, அதனோட அதிசயம் இருக்கு. ஆனா அந்த சிக்கி கொள்ள வேண்டும், அதை கடந்து போகணும். மனம் அழகு, அறிவு அழகு, எது அழகு இல்லை, எது புனிதம் இல்லை. ஆனா அனைத்தையும் கடந்து போனா மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். எது புனிதம் எது அழகுனா நம்ம அங்க சிக்க வேண்டாம்னு அர்த்தம். அத முதல்ல சொல்லிட்டேனே, தேர்ந்தெடுத்தல் வேண்டாம். ஆனா எதையும் நம்ம வெறுத்தும் ஒதுக்க வேண்டாம். அது ஒரு தேர்ந்தெடுப்பு தான். அதனால அதையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அந்த தவற, அந்த உடலை நேசிக்க மாட்டேன்னு சொல்றது கூட மிக தவறானது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது இறை சக்தியின் பிரதிபலிப்பா இருக்கு. அதை நம்ம எப்படி நம்ம நேசிக்காம இருக்க முடியும்? அதனோட ஒவ்வொரு செயல்பாடும் நான் சொன்ன மாதிரி பாராட்டத்தக்கவை, நம்ம கையோட கண்ட்ரோல்ல இல்லாதவை. வாலண்டரி இன்வாலண்டரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாலண்டரி மசில்ஸ் நம்ம உடம்புல அவ்வளவு இருக்கு. மூளையா இருக்கட்டும், அந்த ரத்த ஓட்டமா இருக்கட்டும், வயிறா இருக்கட்டும், இதயமா இருக்கட்டும், ஒரு மூச்சு விடுற அந்த லங்ஸா இருக்கட்டும், எவ்வளவு அழகா ஒன்னோட ஒண்ணும் இணைஞ்சு. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு முதல்ல கிட்னி அடி வாங்கிச்சான்னு கேட்பாங்க. ஏன்னா ஹார்ட்ல எப்ப பாதிப்பு வந்தாலும் கிட்னி அதனோட வேலையை ஏத்துக்கொள்ளுமா. அதனாலதான் முதல்ல கிட்னி அடி வாங்கிடுச்சான்னு கேட்பாங்களாம். அப்ப அது உள்ள கூட எப்படி ஒரு இன்டர் கனெக்டடா இருக்கு. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஆபத்துனா உடனே கை வந்து உடனே தாங்க தான் போகும், அது இயல்பு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட லாஜிக் மைண்ட் எல்லாம். நம்மளோட இயல்பு என்னன்னா அதை தாங்க தான் போகும். அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது நம்மளோட ஆரோக்கியம் அதிகமா இருக்கும். நம்ம அந்த உடலை நேசிக்கிறத உடலும் புரிஞ்சுக்கொள்ளும். ஏன்னா நம்ம சாட்சி பாவந்தத்துல தான் நேசிக்க போறோம். உடல் அப்படியே என் உடல்னு நம்ம நேசிக்க போறது இல்லை. அந்த உடல் தன்மை இறைத்தன்மையை நேசிக்கும் போது அது தன் நோய்கள்ல இருந்து விலகி ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு கலைகள் வெளிப்படுத்துறதே இந்த உடல் மூலமா தான். அது பாடல், ஆடல், பேசுவது, என்ன திறமை இருந்தாலும் பாருங்க, அந்த ஐம்புலன் மூலமா தானே நம்மளை வெளிப்படுத்த முடியுது.
அதற்கான ஒரு புனித வாகனம் தானே அது. அதற்கு ஒரு நன்றி உணர்வோட இருங்க. சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம். தமிழ்நாட்டில் கல்வி, அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அரிய வாய்ப்பு. முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம், சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள். என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும். நடைபெறும் நாள் 7/6/2025 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. 2 நாட்கள் தியான திருவிழா. நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம், கன்னியாகுமரி. அனுமதி இலவசம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9488688260 94436944183 9092223498. இந்த உடல் என்ற அனுபவத்துக்காக தான் அந்த ஆத்மாவே இங்க வருது. ஏன்னா எல்லா உலகம், மற்ற எத்தனையோ உலகங்கள் இருக்கலாம். 7 உலகங்கள், பாதாள உலகம், எத்தனையோ உலகங்கள் சொல்றாங்க. நம்ம 7 உலகங்கள்னு சொல்றோம். சில சமயம் நமக்கு தெரியாது, எத்தனையோ உலகங்கள் இருக்கலாம். அத்தனை உலகங்கள்லயும் உடல் கிடையாது. இந்த பூமிக்கு மட்டுமே உடல் சொந்தமானது. அப்படிப்பட்ட உலகத்துக்கு அந்த ஆன்மா தேர்ந்தெடுத்து வருதுன்னா, அப்ப அந்த உலகத்துல அந்த உடலோட அனுபவத்துக்காக தான் அது வருது. அந்த அனுபவ பாடங்களை தான் அது கற்றுக்கொண்டு போகவும் செய்யுது. உடல் மூலமா தான் நிறைய பாடங்களை கத்துக்கொள்ளுது. ஏன்னா உடல் உருவாக்கக்கூடிய இதுல தானே நமக்கு எல்லாமே அடுத்ததெல்லாம் வருது. அப்ப அந்த அனுபவ பாடங்களை அது பெற்று செல்லுது. அதற்கான வாகனமா அது இருக்கு. அப்ப நம்ம அந்த உடலை விமர்சனம் பண்ணலாமா? அந்த உயரிய நிலையை புரிஞ்சுக்கிட்டா உடல் நமக்கு ஒரு சிறந்த ஆசிரியரா நமக்கு விளங்கும். நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரா இருக்கு. அதை சொன்ன பாத்தீங்களா, உள்ளேயே நமக்கே தெரியல. ஒரு ஹார்ட் போச்சுன்னா அது கேரி ஓவர் பண்ணுது கிட்னி, நமக்கு தெரியுமா? தனக்குள்ள அது இது நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க, உருவாக்க மாட்டாங்க. அங்க இருந்திருக்கு, நமக்கு தெரியல, இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒளிஞ்சிருக்கிறது இப்ப ஒளிஞ்சு போட்டா கண்டுபிடிங்கம்பாங்க. அங்க ஒளிஞ்சிருக்க பொருள் இருந்தா தானே நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த கண்டுபிடிப்பு தான் விஞ்ஞானிகள் பண்றது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளோட உடலை பத்தி நம்ம ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சது கண்டுபிடிப்பு மிக மிக சாதாரணமானது, மிக மிக குறைவானது. அப்ப அதை நம்ம குட்டை, நெட்டை, குண்டு, கருப்பு, அசிங்கம், அழகு, இப்படி ஒரு விமர்சனம் பண்றது தேவையா? அதே போல சில உடல்கள் நோயோடைய பிறக்குது. பரம்பரை நோய்கள், மனநலம் பாதிச்சு எத்தனையோ வியாதிகள். அதற்கு நம்ம நிறைய கர்மா இதுன்னு நம்ம சொல்லிடுறோம், கர்ம வினை பயன்கள்னா. அதுல ஒரு 2 கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புத்தகத்துல. அது 2 விதத்துல அந்த உடல் உபாதைகளை நம்ம எடுத்துக்கலாம். மற்றவரின் தெய்வீக தன்மையை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துது. ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டவரா இருந்தா உங்களை பார்த்து அவங்க உங்களோட பொறுப்பை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா, அந்த சமயத்துல அவங்களோட இறைத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையுது உங்கள் உடல். இன்னொரு ஒரு கூறு சொல்றாங்க, இன்னொரு கோணம். அது என்னன்னு பார்த்தா, நீங்க ஒருவேளை நான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவேன், எனக்கெல்லாம் யாரும் தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்தவங்களை அன்ப, ஆதரவை சார்ந்து நிற்கக்கூடிய நிலையை நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அது அந்த மாதிரி ஒரு நிலையை தேர்ந்தெடுத்து வரலாம் அந்த உடல். அப்படின்னும் போது அந்த உடலுக்கு நம்ம எவ்வளவு செய்ய முடியும். அதனால இந்த பூர்ணாத்மாவோட முடிவை ஏத்துக்கொள்ளும். அது எதுக்காக செஞ்சிருக்குன்னு ஆராய போக வேண்டாம், முதல்ல ஏத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை ஏத்துக்கொள்ளும் போது நமக்கு அதனோட முடிவுகள் தெரிய வரலாம். புத்தர் போல அவர் கடந்த பிறவி அவ்வளவும் பார்த்தாருன்றாங்க. அது என் கடந்த பிறவில நான் என்னவா இருக்கேன்னு கேட்டிருந்தா கண்டிப்பா அவர் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. அவர் எதுவா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லும் போதுதான் அது தன்னை வெளிப்படுத்துது. அதுதான் அந்த இறைத்தன்மையோட அதிசயமே. வேணுன்ற போது அது எப்ப நமக்கு தேவையோ அப்பதான் அது வெளிப்படுத்தும். அந்த தேவையை நம்ம அறியிற நேரம் நமக்குள்ள அந்த மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கும்.
அதனாலதான் அது வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வருது. சொல்லுவோம் இல்லையா, எப்ப தேவைப்படுமோ அந்த குரு நம்மள வந்து அடைவாருன்னு. அந்த மாதிரி. இப்போ இதுல இன்னொன்னு பார்க்கணும் அப்படின்னா, அந்த உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது என்ன? இந்த தளத்துல உணவு. அந்த உணவுல நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஒரு அளவா சாப்பிடுங்க. நம்ம இதுல அடிக்கடி சொல்லுவோம், நல்ல சாத்விக உணவாவே இருக்கட்டும், அதையும் கூட இங்க வரைக்கும் திணிக்க வேண்டாம். ஏன் இங்க சாப்பிட்டோன்னா உங்களுக்கு தூக்கம் வருது ஃபர்ஸ்ட்? யாராவது யோசித்திருக்கோமா? என்னது, உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அப்படிம்பாங்க. சாப்பிட்டோன்னே ஏன் தூக்கம் வருது? ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தூக்கம் வரும். அரை வயதா சாப்பிட்றவங்க நல்லா ஒரு ஆற்றலோட இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சாப்பிடும்போது வயிற்றுக்கான வேலை அதிகமாகுது. இவனை இன்னும் முழிக்க வச்சுட்டே இருந்தா இன்னும் எதையாவது திணிப்பான் போல அப்படின்னு அவனை தூங்க வச்சாத வேலையை பார்க்கணும்னு அதை தூங்க வைக்கும். அதனால அந்த ஆற்றல் குறைஞ்சு போகும். நம்ம ஆற்றலுக்காக தான் சாப்பிடுறோம். கடைசியில அந்த ஆற்றல் இழப்பே அதனால ஏற்படக்கூடிய மாதிரி. இப்ப தூக்கமும் நமக்கு ஒரு ஆற்றலுக்காக தான் தூங்குறோம். அதிக நேரம் தூங்குறவங்க உண்மையில ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அங்க ஆற்றல் இழப்பு ஏற்படும். உணவும் ஆற்றலுக்காக, ஆனா அந்த ஆற்றல் இழப்பு ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க அந்த உடலை இது பண்ணாதீங்க. கேடு இல்லாத விஷயங்களை கொடுங்க. அப்ப இந்த பாடம் என்ன? உடல் புனிதமானது என்று அறிந்து கொள்றதுதான் இதனோட பாடம். அடுத்த பாடம், உங்கள் ஆன்மாவை மறுமலர்ச்சி அடைய வையுங்கள். நம்ம ஆன்மாவே முதல்ல தெரியல, அதுல மறுமலர்ச்சி வேற எப்படி வரும் அப்படின்னு ஒரு தோணல் வந்ததுன்னா, நம்ம சுத்தி இருக்கிற, நம்ம அந்த ஜாதகத்துல கூட சொல்லுவாங்க, சூரியன் சந்திரன் கிரகங்கள் எல்லாம் பாதிக்குது. இது சயின்டிபிக்காவே சந்திரனோட பாதிப்பு கடல் அலையில கூட இருக்கு. அப்ப நம்ம உடலும் தண்ணியாலதான் 70% ஆனது. நம்ம உடலையும் கண்டிப்பா மாற்றங்கள் நிகழும். ஜாதகம் நம்பிக்கையாலாம் சொல்ல முடியாது, ஆனா ஆஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கிறது உண்மை. கணிக்கிறவங்க வேணா இல்லாம இருக்கலாம். இந்த ஆஸ்ட்ராலஜியும் நம்ம பத்ரிஜியே சொல்லுவாரு, அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நம்ம உடல்ல எப்படி பார்த்து பார்த்து அமைக்கப்பட்டதோ, கிரகங்களும் ஒவ்வொரு பிறக்கும் நேரத்திலையும் பார்த்து பார்த்துதான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சூரியனோட ஒளி ஆற்றல் அது ஒரு ஒளி அலையாகவும் உணர்வு அலைகளாகவும் பூமியில நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. தாவரங்கள் அதை உணருது. சொல்லுவோம் இல்லையா, சூரிய சக்தி கிடைக்குது. ஒண்ணுல ஒரு துணியை காய போட்டு பாருங்களேன் வெயில்ல, அந்த துணியை உடுத்தும் போதே நமக்குள்ள ஒரு நல்லா இருக்கும் உணர்வு. அதே அந்த மழையில இருந்து அந்த உணர்வு அதை போடும் போதே நமக்கு அது பிடிக்காது. நம்ம ஸ்மெல்லுக்காக நினைக்கிறோம். உண்மையிலே சூரிய ஒளியில அந்த ஒரு காய வச்ச ஒரு இது பருப்போ இல்ல ஏதாவது ஒண்ணு சூரிய ஒளியில இருந்து எடுத்தாலே அதுல ஒரு ஆற்றல் இருக்கிறத நம்மளால உணர முடியும். அந்த ஆற்றல் சுயநலமற்ற அன்பினை வெளிப்படுத்துதான் நம்ம மேல. அது யாருக்கும், இவனுக்கு மட்டும்தான் கொடுப்ப. மழை கூட சொல்லுவாங்க, நல்லார் ஒருவர் உளரையில் எல்லாருக்கும் பெய்யும் மழை. கரெக்ட் தான். ஆனா அந்த எல்லாருக்கும் போகுதே, இவனுக்கெல்லாம் தேவையான மழை நினைக்காது. சூரியன் அப்படி நினைக்கிறது இல்ல. சுயநலமற்ற அன்பு. என்னோட அன்பை நீ எடுக்கணுமா, எடுத்துக்கோ. அது நம்ம தான் முடிவு பண்றோம், எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அதனோட சூரிய மையமும் நமக்குள்ள உள்ள மையமும் தொடர்புடையதான். பூமியை தாயின்னு சொல்றோம் இல்லையா, சூரியனை தந்தைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பூமி தாய் நம்மளை இங்க இது பண்றான்னா, தந்தை நம்மளை போஷிக்கிறார். தாய் பிரசவிப்பார், வளர்க்கிறது தந்தை அல்லவா? அந்த மாதிரி அந்த தந்தையா இருந்த அந்த சூரிய ஒளி உங்களுக்கு பிரகாசிக்கிறது கொடு. அந்த பிரகாசம் சில பேருக்கு சொல்லுவோம் ஆறா நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த சூரிய மையத்தோட நம்ம மையத்தை இணைச்சு அந்த ஒளியின் ஆற்றலை பெறவங்க தான் அவங்க உடல்லயே அந்த ஒளி பிரகாசிக்கும்.